அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டான்செட் 2024 அண்ணா யூனிவர்சிட்டி ரிலீஸ் பண்ண அபிஷியல் அப்டேட் பத்தி பார்க்க போறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. எப்படி டான்செட் அண்ணா யூனிவர்சிட்டி நோட்டிபிகேஷனோட பிடிஎஃப் டவுன்லோட் பண்றது அப்படின்னு. டவுன்லோட் பண்றதுல பெரிய வித்தை கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்கள் கூகுள்குள்ள போயிட்டு டான்செட் 2024 நோட்டிபிகேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ நீங்கள் டைப் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வருவோம். கொஞ்சம் கீழே தள்ளிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே பார்க்குறீங்க இல்லையா? ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி tansat.annauniversity.edu. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபீஷியல் ரிலீஸ். ஸோ எஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆயிருக்கும். ஒரு 11 பேஜஸ் இருக்க மாதிரி ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அதில் இன்ஃபர்மேஷன் டு கேண்டிடேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் 2024க்கான எம்பிஏ, எம்சிஏ, எம்இ, எம்டெக், எம்ஆர்க் அண்ட் எம்பிளான். ஸோ இந்த எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாம் பார்க்க போகிறது கிடையாது. பட் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். நீங்களே வந்து ஜஸ்ட் ஒரு வாக் த்ரூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி, உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். இப்போ எம்பிஏ அண்ட் எம்சிஏவோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிலிட்டிஸை நான் வந்து டிஸ்டன்ஸில் பண்ணியிருக்கேன், கரஸில் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ரீடைரக்டட் டு care@tnmba.mca.com இந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு மெயில் பண்ணி கேளுங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க அண்ட் தே ரிப்ளைட் வித்தின் 24 hours. ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எலிஜிபிலிட்டி ஃபர்ஸ்ட் நீங்கள் பாருங்கள். இதுக்கு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக அவங்களை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா தே வில் ஹெல்ப் யூ அவுட். சரி, இப்போ எம்பிஏ, எம்சிஏவோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தாச்சு. அண்ட் எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிளான் இவங்களோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்ஐஇ. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வித் பிஇ, பிடெக் டிகிரி ஆப்டைன் த்ரூ டிஸ்டன்ஸ் ஆர் வீக்கெண்ட் மோட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள். ஓகேங்களா? பிஇ, பிடெக் டிஸ்டன்ஸ்லயோ வீக்கெண்ட்லயோ பண்ணவங்க எலிஜிபிள் கிடையாது. பிஇ, பிடெக் மட்டும். ஓகேங்களா? அண்ட் கேண்டிடேட்ஸ் வித் டிகிரி ஆப்டைன்ட் வித்வுட் ஸ்டடிங் 10th, 12th ஆர் 3 years டிப்ளமோ நாட் எலிஜிபிள். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஃபார் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஆல்சோ அப்பியர் ஃபார் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பட் தி எலிஜிபிலிட்டி கண்டிஷன் வில் பி ஸ்டிப்புலேட்டட் பை அட்மிட்டிங் அத்தாரிட்டி ஆர் யூனிவர்சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் எழுதிக்கலாம். பட் என்ன அப்படின்னா அதோட அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அத்தாரிட்டி ஆர் யூனிவர்சிட்டி தான் டிசைட் பண்ணணும் அட்மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் எஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஹேப்பன் ஒன்லி த்ரூ ஆன்லைன். ஆன்லைனில் மட்டும் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். நீங்கள் பேங்க்கில் போய் சலான்லாம் எடுக்க முடியாது. அண்ட் எம்சிஏ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 rupees எஸ்டி, எஸ்சி, எஸ்சி வந்து 500 ரூபாய் பே பண்ணணும். எம்பிஏக்கும் 500 rupees பே பண்ணணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா அதர் கேண்டிடேட்ஸ் பிசி, ஓபிசி, எம்பிசி இவங்கெல்லாம் வந்து 1000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ். நெக்ஸ்ட் எம்இ, எம்டெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 900 rupees வந்து எஸ்சி, எஸ்சி, எஸ்டி பே பண்ணணும். அண்ட் 1800 rupees வந்து பார்த்தீங்கன்னா அதர் கேண்டிடேட்ஸ் பே பண்ணணும். இப்போ எம்சிஏ, எம்பிஏக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் மட்டும்தாங்க இந்த 500,000 rupees. பட் இந்த எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிளான் மக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் சார்ஜஸும் சேர்த்து இதோட அடக்கம். ஓகேங்களா? ஸோ கவுன்சிலிங்க்குன்னு சொல்லிட்டு தனியாலாம் எதுவும் பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் கவுன்சிலிங் சார்ஜ் ஃபார் அட்மிஷன். சரி, இப்போ டேட் அண்ட் டைம் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எப்போ டான்செட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கேட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு 9/3/2024 அஃபீஷியலாக எக்ஸாமினேஷன் டேட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலையில் 10 மணிக்கும், எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியானம் 2:30 மணிக்கும் எக்ஸாமினேஷன். எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10/3/2024 காலையில் 10 மணிக்கு எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 15 டெஸ்ட் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், சிதம்பரம், திண்டுக்கல், ஈரோடு, காரைக்குடின்னு சொல்லிட்டு 15 சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹால் டிக்கெட் அண்ட் ஸ்கோர் கார்டு. ஆல் தி கேண்டிடேட்ஸ் டவுன்லோட் தி ஹால் டிக்கெட் ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட். இன்னும் அப்ளிகேஷனே நமக்கு நம்ம அப்ளை பண்ணுறக்கே இன்னும் வந்துட்டு போர்ட்டல் ஓப்பன் பண்ணல. அது ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம படிக்கணும். ஸோ இப்போதைக்கு இதை நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். பட் சும்மா படிச்சு வச்சுக்கோங்க நீங்கள். ஓகேங்களா? And next, for any further clarification, the candidate may come in person to the places as given below. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா 7/3/2024, 8/3/2024 காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக கூட அங்கே போய் கேட்டுக்கலாம் எக்ஸாமுக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் சிலபஸ். சிலபஸில் ஒரு பெரிய மாற்றம்லாம் எதுவும் கிடையாதுங்க. பட் எம்பிஏக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் மெட்ரிகுலேஷன் லெவல் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தா போதும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கிராஜுவேட் லெவல்
லேர்ன்ட் இன் +2 ஆர் ஈக்குவலண்ட் அதுவும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ +2 +1ல படிச்ச மாதிரியான மேக்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்கணுங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ பட் அதோட லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம பெருசாக கஷ்டப்படுற அளவுக்குலாம் எதுவுமே இருக்காது. நம்ம இத்தனை நாள் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் அண்ட் லாஸே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேசிக் லெவல் பார்த்துருப்போம். இனி கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலும் சேர்த்து பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம ப்ரிப்பரேஷனும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும் இல்லையா? மற்றபடி உங்களுக்கு டோட்டலாக 5 செக்ஷன்ஸ் இருக்கு. இந்த 5 செக்ஷன்ஸ்ல இருந்து தான் வந்து லாஸ்ட் இயர் மாதிரி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் எம்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ்ல எந்த சேஞ்சுமே கிடையாதுங்க. அதே சிலபஸ் தான். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், அனலிட்டிக்கல் எபிலிட்டி அதே தான். எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிளான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆஸ் யூஸ்வல் பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் part 3 candidates have to answer the section which has been chosen at the time of registration. So 1 and 2 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பேப்பர்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண ஆப்ஷனல் பேப்பர். ஸோ உங்களோட சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா the syllabus for entrance test are available in Tanset Anna University. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சாரி, ஓப்பன் a நியூ டேப். ஸோ கம்ப்ளீட் சிலபஸ் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3யோட சிலபஸ் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை படிச்சுக்கணும். ஸோ இது வந்து எம்டெக், எம்இ, எம்ஆர்க், எம்பிளானுக்கு. எம்பிஏ, எம்சிக்கு வந்து ஆஸ் யூஸ்வல் எப்போவுமே நம்ம படிக்கிற அதே சிலபஸ் தாங்க. இப்போ ஒரு பெரிய சேஞ்ச் இதில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் அண்ட் எவால்யூவேஷன் ஸ்கீம். இதுக்கு லாஸ்ட் இயர் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 3 கொஸ்டின்ஸ் தப்பாக அட்டன் பண்ணால் 1 மார்க் போகும் இல்லையா? இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின்ஸ் நீங்கள் தப்பாக அட்டன் பண்ணாதான் 1 மார்க் போகும். ஸோ இது பெனிஃபிட்டா இல்லை டிஸ்அட்வான்டேஜான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிட் ஒரு சைடு. நீங்கள் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். முதல்லலாம் வந்துட்டு நீங்கள் ஒரு 5 கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க. அதில் 3 கொஸ்டின் தப்பாச்சு அப்படின்னா 1 மார்க் போகும் இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 5 கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க. அதில் 4 கொஸ்டின்ஸ் தப்பாச்சுன்னா தான் 1 மார்க் போகும். ஸோ அப்போ ஆக்சுவலி உங்களுக்கு வந்து மார்க் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. பட் அதே டைம்ல வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதால நம்ம ஸ்கோர் அதிகமாக இருந்தால் தான் பெர்சன்டைல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ லாஸ்ட் இயர் வரைக்கும் நான் சொன்னது டார்கெட் ஸ்கோர் ஒரு 55ல இருந்து 60 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ வந்து 60ல இருந்து 65 வரைக்கும் எம்பிஏக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எம்சிஏ 70ல இருந்து 75 மார்க் வாங்குற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்பதான் நமக்கு பெர்சன்டைல் ஸ்கோர் அதிகமாக வரும். ஸோ நல்ல பெர்சன்டைல் வாங்குறதுக்கு இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 மந்த்ஸ் தானே டைம் இருக்கு. ஸோ எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிளானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 மார்க்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ண 1 மார்க் அண்ட் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து 4 ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர்ஸ் இருக்கும் அண்ட் நெகட்டிவ் மார்க்கிங் வந்து 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்க. ஸோ நார்மலைசேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நான் இப்போ எதுவும் பேசல. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். அதே மாதிரி பெர்சன்டைல் ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பெர்சன்டைல்லாம் மொத்தமாக எத்தனை பேர் எழுதியிருக்காங்க, அதில் உங்களுக்கு கீழே எத்தனை பேர் மார்க் வாங்கியிருக்காங்க, அதோட பெர்சன்டேஜ் தான் பெர்சன்டைல்னு சொல்லுவோம். அதை பற்றி இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் சீட் ஹேண்ட்லிங். ஸோ இதுவும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ ஆன்சர் சீட் ஹேண்ட்லிங், ஓகே, கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு எலிஜிபிலிட்டி ரிலேட்டடாக அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எஸ் யூ கேன் கான்டாக்ட் டு தெம். ஸோ உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, உங்களுக்கு டான்ஸரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர் வெரி சப்போர்ட்டிவ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா தேர் ரிப்ளைங் அண்ட் மெயில் பண்ணால் அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ஹெசிடேட் பண்ணாமல் நீங்கள் கால் பண்ணிடுங்க. அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங். ஸோ எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா 7/2/2024 பிப்ரவரி 7ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டு அவாய்ட் லாஸ்ட் ஹவர் ரஷ் கைண்ட்லி அப்ளை ஆன் டைம். ஸோ ஆன் டைம்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. எஸ், கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகலைங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து அஃபீஷியலாக இன்னும் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகலை. உங்களுக்கு என்ன இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டான்செட் அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட் வந்துட்டு பிளாங்காக தான் இருக்குது. ஸோ ஐ வில் ஷோ யூ tanset.annauniv.edu இதுதான் வெப்சைட் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு இப்போ வரைக்கும் வந்து அது ஆக்டிவாக இல்லை இல்லையா? ஸோ உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் ஓப்பன் பண்ணலை. இன்னைக்கு வந்து 6/1/2024 இன்னும் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணல. ஸோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நான் இதே சேனலில் ஒரு அப்டேட் கொடுக்குறேங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். பட் என்ன அப்படின்னா யூ ஹேவ் டு பி ஸ்டே கனெக்டட் ஆல் த டைம், ரைட்? ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11 பேஜஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து நான் ரீட் பண்ணி காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு காமிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் இது ரிலேட்டடாக அஃபீஷியலாக சொல்லலை. இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ரெஜிஸ்ட்ரேஷன் ஐ மீன் ஒரு 10th நினைக்கிறேங்க. ஸோ 10th தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். அதாவது இன்னும் 2-3 நாள் கழிச்சு தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆன உடனே உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ இதில் நான் அஃபீஷியலாக போடுறேன். நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. அந்த 2 மாதம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அண்ட் டிசைடிங் ஃபேக்டர். ஸோ பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகலை. தேங்க்யூ ஸோ மச். இஃப் யூ ஃபீல் இட் ஹெல்ப்ஃபுல் ப்ளீஸ் கிவ் அ லைக்.